வணக்கம். ஜாவா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் சீரிஸோடைய 20வது வீடியோ. போன வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பாசிபிளா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், கேன் கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட்? ஸோ இட் இஸ் அ ஃபேக்ட் தட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ ஏ மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரக்டரும் ஒரு மெத்தட் தான், அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதே பேரில் இருக்குங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து மற்ற நார்மல் மெத்தட்லேருந்து டிஃபர் பண்ணி காட்டுற ஒரே விஷயம். பட் இதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ இது ஒரு மெத்தடுங்கிற காரணத்தினால அந்த நேச்சரை வச்சு இது ஓவர்லோட் பண்ண முடியுங்கிறது தான் அதோடைய ஆன்சர். எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் பென்சில் பாக்ஸ்னு நம்ம போன வீடியோவில் பார்த்த அதே எக்ஸாம்பிள். பென்சில் பாக்ஸ், அதுக்கு 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். அதே பேரில், ஒரே பேரில் கிளாஸ் நேமோடைய பேர்லேயே 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆர்குமெண்ட்டே இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்க கன்ஸ்ட்ரக்டர். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நியூ பென்சில் பாக்ஸ் ஆஃப் இல்லை எந்த ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா கம்பைலருக்கு தெரியும் இதில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது, அப்போ இதை கால் பண்ணக்கூடாது, ஆர்குமெண்ட்டே இல்லாத இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை கால் பண்ண முடியும், கால் பண்ணிடும். இல்லை 2 ஆர்குமெண்ட் கொடுத்து அந்த நியூ பென்சில் பாக்ஸ் ஆஃப் 4,5 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா கம்பைலர் கண்டுபிடிச்சிடும் இதில் எந்த ஆர்குமெண்ட் இல்லை, ஸோ இது மேட்ச், இந்த சிக்னேச்சர் மேட்ச் ஆகல. 2 ஆர்குமெண்ட் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் சிக்னேச்சர் வந்து இதுதான், அப்போ இதை தான் கால் பண்ணணும், கம்பைலர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இதுதான் ஓவர்லோட். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன? 2 இல்லை அதுக்கு மேலே நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் வித் சேம் நேம், ஒரே பேரில். ஆனால் எதில் பிரித்து காட்டுவோம்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டோ டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்லேயோ ஒவ்வொரு மெத்தடையும், ஒரே பேரில் இருக்க எல்லா மெத்தடையும் பிரித்து காட்டுவோம். ஸோ இதில் 2 இன்டிஜர் வேல்யூ இருக்குது, இதில் 2 டபுள் வேல்யூ இருக்குது, அந்த மாதிரி பிரித்து காட்டிடும். அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இது கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் தான். ஆனால் ஒரே இது என்னென்னா கிளாஸ் நேம்லேயே இருக்கும். ஸோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. இதில் கிளாஸ் நேம்லேயே 2 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் பிரித்து காட்டியிருக்கோம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டில். இதில் வந்து எம்டி ஆர்குமெண்ட் எந்த வேல்யூ இல்லை, இதில் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வச்சு 2 கன்ஸ்ட்ரக்டரையும் பிரித்து காட்டிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோடு இப்போ பார்ப்போம். வேல்யூ கொடுத்து ஒரு கோடு, வேல்யூ கொடுக்காம ஒரு கோடு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்டாக, அதாவது கம்பைலர் வந்து கரெக்டாக எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுதுங்கிறதுல வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் இந்த இடத்துல தான் விட்டோம். பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு கிரியேட் பண்ணிட்டு விட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓவர்லோடிங் நான் 2 மெத்தட் கிரியேட் பண்ணுறதானே, சிம்பிள், அவ்வளோதான். எம்டி ஆர்குமெண்ட் பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்குறோம். அப்போ கம்பைலர் என்ன பண்ணணும், எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணி விடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டு அப்படின்னு வரணும். இப்போ எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டுன்னு வந்துருச்சு, ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், 4,10 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் இல்லை கம்பைலர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்டரில், நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா, இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணி விடணும். இதுதான் வந்து இந்த கம்பைலர் பண்ண வேண்டியது. நம்ம கரெக்டான அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஸோ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 வேல்யூ கொடுத்ததுனால கரெக்டாக 2 வேல்யூ இருக்க கன்ஸ்ட்ரக்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஓவர்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணி பார்ப்போம்னா, 3 இன்டிஜர் கொடுத்து பார்ப்போம். என்னென்ன எரர் வருது, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வித் 3 இன்டிஜர்ஸ் இஸ் அன்டிஃபைன்ட். அதாவது 3 இன்டிஜர் கொண்ட இன்டிஜர் ஆர்குமெண்ட் வாங்குற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உள்ள இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கிற டாபிக் வந்து எக்ஸாம்பிள் அவ்வளோதான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.